ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க? இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்துமே இன்னைக்கு ஒரு மூமெண்ட் இல்லாமல் ரிவர்சல் நடந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே மாட்டி, ஸோ ரொம்ப பெரிய ஆஹ், ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் எத்தனை பேரால நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் மூலயமா இதை புரிஞ்சிக்க முடிஞ்சது? ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து ஒவ்வொரு டேவை வந்து எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கலாம், அதை கால் புட் ப்ரீமியம் அனாலிசிஸ் மூலயமா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் மூவ்மெண்ட்டை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஈவன் நம்ம டெலகிராம் குரூப்பில் லைவ் மார்க்கெட்டில் சில மெசேஜஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். இட்ஸ் நாட் பை செல் ரெக்கமெண்டேஷன். நான் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ அது உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்குதா, நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா யூடியூப்ல நாம கொடுத்துருக்கக்கூடிய கால் அண்ட் புட்டோடைய ப்ரீமியம் பேஸ்ட் அனாலிசிஸை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணும்போது நீங்க ஏற்கனவே வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம். அது கூட இதை லிங்க் பண்ண முடிஞ்சால் அதை பயன்படுத்துங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது நான் லைவ் மார்க்கெட் நேரத்தில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுதுன்றதை பாருங்க. ஸோ நான் எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி நோ பை செல் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி ஜஸ்ட் கிவிங் அ எஜுகேஷனல் பர்பஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டை நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்படி அப்சர்வ் பண்ணிருக்கலாம்? ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ணி தான் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பாட் அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் சரி, ஈவன் இந்த பாருங்க ஸ்பாட்டும் பார்த்தீங்க கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்னைக்கு ஓப்பனே ஆயிருக்கு, ஆர் பிரேக் பண்ணியிருக்கு. பட் அது வந்து இன்னைக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாமல் போனது. அதுக்கு மாறா டவுன் சைடில் மூவ்மெண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ அது எப்படிலாம் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம்? ஸோ நம்ம ப்ராப்பரா ஸ்ட்ரைக் ப்ரைஸை டாப் அண்ட் பாட்டம் சூஸ் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே வந்து ஃபியூச்சரை யூஸ் பண்றோம். அதுவும் இது வீக்லி ஆப்ஷன்ஸை நம்ம ட்ரேட் பண்றதுனால வீக்லி ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இன்னொரு பேர் சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதன்படி பார்க்கும்போது டேட்டா படி நீங்க ஹை அண்ட் லோ கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை அண்ட் லோ உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து 26,050 அண்ட் 26,000 அப்படின்னு ரெண்டு ஸ்ட்ரைக் கிடைச்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கேண்டில் பேஸ் பண்ண டாப் அண்ட் பாட்டம். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி நமக்கு தென்பட்டிருந்தா கூட நமக்கு தெரிஞ்சது அப்படிதான் நமக்கு ஆக்சுவலா தெரிஞ்சது. ஸோ வீக்லி ஃபியூச்சர் அடிப்படையில் பார்க்கும்போது ஆனாலும் அங்க ஒரு அப்சைட் ரேலி நடக்கல. ஸோ அதை எப்படி நம்ம புரிஞ்சிருந்திருக்கலாம், அதை எப்படி நம்ம பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்ப்போம். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், பாட்டம் ஸ்ட்ரைக்கான 26,000 கால் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவா நமக்கு ஃபியூச்சர்ல நமக்கு புரிஞ்சிருக்கும், அதுல தான் நமக்கு அப்படிதான் கிடைச்சிருக்குமே. ஸோ அந்த வகையில பாட்டம்ல கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 139. நீங்க அந்த 139 நீங்க பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய புட்டுடைய ஹை 139. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 125.3, நம்ம 125 நம்ம வச்சுப்போம். ஸோ 125ன்றது லோ, 125. ஓகே. ஸோ இந்த இந்த இடத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டில்ல புட்டு வந்து வெல் பிலோ நல்ல லோ பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு, அதாவது 26,000 புட்டு. பட் கால் வந்து ஜஸ்ட் பிரேக். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் பிரேக் அவுட்டே பண்ணிருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் இந்த அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் ஓகே, பிரேக் அவுட் பண்ணிருக்குன்ற அடிப்படையில் நாம நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கே நம்ம எடுத்து பார்க்கலாம். 26,000க்கு அப்புறம் என்ன வரும்? 26,050. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இதுதான் டாப் ஸ்ட்ரைக்கும் கூட. அப்போ இங்க இந்த 26,050 புட்டு அலோ பண்ணாம ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையவே பிரேக் பண்ணி ரேலி நடக்காது. இதை தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலும் கொடுக்கறது. டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக்கை நீங்க சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி எப்படி அமைஞ்சிருக்குன்னா 26,000, 26,050 இப்படி அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் நமக்கு டாப் அண்ட் பாட்டம் அமைஞ்சதுனால, ஈவன் தோ பாட்டம்ல நமக்கு வந்து கால் ட்ரெண்ட் பாயிண்ட் அமைஞ்சாலும் 26,050 புட்டு ஃபெயில் ஆகாம மார்க்கெட்ல அப்சைட் ரேலி நடக்காது. அல்லது இதை இப்படியும் சொல்லலாம், கால் வந்து அந்த 26,050 வின் பண்ணாம அப்சைட் ரேலி நடக்காது. ஸோ அந்த வகையில பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை பாருங்க, புட் சைட்ல இருந்து 165. இந்த 165 இந்த இடத்துல போயிருக்கான்னு பாருங்க, அது கிட்ட கூட போகல. 165. ஸோ அதே சமயம் இதனுடைய லோ என்ன நம்ம பார்த்தோம், 125 பார்த்தோமா? அந்த 125 இங்க பிளாட் பண்ணி பாருங்க, 125, 125. ஸோ இங்க 125 பக்கமும் போகல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, 26,050 கிட்ட 26,000 கால் வந்து வின் பண்ணவும் இல்லை, அல்லது இப்படி சொல்ல புட்டு வந்து தோக்கவும் இல்லை.
ஸோ இது இந்த ரெண்டு லெவலை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? நான் மீட்டிங் மாதிரி, அதாவது சாரி, அந்த 26/50 புட்டு வந்து இன்வால்வ் ஆகல அப்படிங்கிற மாதிரி தானே உங்களுக்கு தெரியும். சரி, அனாலிசிஸ்ல இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ணல, இவன் ஆப்போனண்டோட ஹைக்கு கிட்ட கூட போகல. சரி, அப்போ வேற எப்படி நீங்க 26/50 புட்டு இன்வால்வ் ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆல்ரெடி இது டாப் ஸ்ட்ரைக்கா வேற இருக்கு. ஸோ சேம் ஆப்போனண்டான 26,050 காலை எடுத்து பாருங்க. 26,050 கால் ஆப்வியஸா நம்ம இதை அனலைஸ் பண்ணிருக்கணும்ல. டாப் ஸ்ட்ரைக்கை நம்ம பண்ணியிருந்தானே இருக்கணும். அதுல யார் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் ஆகணும்? புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் ஆகணும். அப்போ காலுடைய ஹை வந்து இங்க 119.25. ஸோ நம்ம 119 நம்ம இங்க பிளாட் பண்ணுவோம். இது இவனுடைய சேம் ஸ்ட்ரைக் உடைய ஹை 119. ஓகே, இந்த 119க்கு வெல் அபவ் தான் இருக்குது. அதே போல இங்க பாருங்க, இவனோட லோ வந்து 130.55, 131 அப்படி கூட நீங்க பிளாட் பண்ணிக்கலாம். ஓகே, 131 கூட நீங்க வச்சுக்கலாம். 131 பாருங்க, இவன் வெல் பிலோ தான் இருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு நாம டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக்ல ஒரு ஸ்ட்ரைக் நம்ம அனாலிசிஸ்குள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கான கிரைட்டீரியாவே கிடையாது. ஓகே, கிரைட்டீரியாவே கிடையாது. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அப்புறம் ரேலி போகும்போது ஒரு ரிவர்சல் ஃபைண்ட் அவுட் பண்ற இடத்துல தான் நமக்கான அந்த கிரைட்டீரியா வச்சுக்கோம். எனி ஆஃப் ஒன் லெவல் டேப் ஆனா மட்டும் தான் நம்மளால எடுத்துக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பாட்டம்ல இருந்து மேல ரேலி வந்திருக்கு, அதனால நான் 26,050 புட்டு வந்து இல்ல 26,050ன்ற அந்த ஸ்ட்ரைக்கே அனாலிசிஸ்ல இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லையே. ஆஸ் பர் கண்டிஷன் கரெக்ட். ஆனா ஃபர்ஸ்ட் கேண்டலோட ரெஃபரன்ஸ் கேண்டலோட அடிப்படையில டாப் ஸ்ட்ரைக் வந்து 26,050 நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல்லே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஆல்ரெடி 26,050 வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன்ல தான் இருக்குது. அப்போ இவனுடைய இன்ட்ராடே லோ இருக்குது பாத்தியா, இந்த இன்ட்ராடே லோன்றது ரொம்ப 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 முக்கியம் ஃபார் ஃபர்தர் மூவ்மெண்ட் இன் டவுன் சைடு. புரியுதுங்களா? ஸோ ஏன் வந்து அப்சைட்ல ரேலி கண்டினியூ ஆகலன்றது ரீசன் இதுதான். ஆல்ரெடி புட்டு வந்து 26,050 புட்டு வந்து டாப்ல ட்ரெண்ட் பாயிண்டா இருந்தா அந்த ட்ரெண்ட் பாயிண்ட்டை இழக்கவே இல்லை. ஸோ அப்போ நான் எப்படி சார் இதுல வந்து என்ட்ரி ஏதாவது யோசிக்கலாமா அப்படின்னா, என்ட்ரிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணும், அதாவது ரிஸ்க் ஃபேக்டரை பேஸ் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன அடிப்படையில் என்ட்ரி பிளேஸ் பண்ண முடியும்? ஒரு புல்லிஷ் மூவ் ஆர் எனி கேண்டல்ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது ஹையர் ஹை ஃபார்மேஷன் வர்றது அப்படி நீங்க ஏதாவது கிடைச்சாதான் இதுல போக முடியும். அரல்ஸ் இந்த ரேலியில நீங்க என்ட்ரி ஆகுறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலி ஆர் அவர் டெக்னிக்கலி இந்த கால் புட் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி கிடையாது. மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ட்ரேட் இன் அதர் கான்செப்ட்ஸ், இன் அதர் சினாரியோஸ். நம்மளால வந்து வேற சில அப்ரோச் மூலியமா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி மேபி யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். பட் ஒரு ஒரு உறுதி இல்லாம நமக்கு ஒரு டைலமால நம்ம வந்து எப்பவுமே ட்ரேட் உள்ள போகக்கூடாது. பெட்டர் அது அது நல்ல ரேலியாவே போனாலும் அதை அவாய்ட் பண்றது நல்லது. உங்களுக்கு நல்லா தெரியுது இனிமேல் மேல போகாதுன்னு தெரிஞ்சா தாராளமா புட்டை பை பண்ணலாம், இனிமேல் கீழே போகாதுன்னு தெரிஞ்சா காலை பை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு எந்த சினாரியில தெரிஞ்சதோ அந்த சினாரியில போடுங்க. நான் அப்படி இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா அதை பத்தி நம்ம லேட்டரா பார்ப்போம். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலி டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ரேலி நடந்திருக்கு. ஓகே, ஸோ சினாரியோவும் பார்த்தீங்கன்னா 26,050 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டாக குவாலிஃபை ஆனது. அந்த குவாலிஃபிகேஷன் பொசிஷன்லேயே அப்படியே தான் இருந்துச்சு. அவனோட இன்ட்ராடே லோ கூட பிரேக்கே ஆகலை. இதுதான் இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஃபைன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50ல இருந்து ஒரு டவுன் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இம்மிடியட்டா நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரு? ஏன்னா சேம் ஆப்போனன்ட் ஆல்ரெடி டிஃபீட்டட் பொசிஷன் தான் இருக்கானே. அப்போ நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரு? 26,000 கால். இப்போ இந்த டைம் இவனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 146.45, 147 கூட நம்ம வச்சுக்கலாம், 147 அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இமீடியட்டா அந்த ரேலி அதை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணும்போது இவனோட லோ வந்து ஆப்வியஸா 130ன்னு வச்சுக்கலாம், 130. அந்த 130யை இவன் பிரேக் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் பாயிண்ட் லோ இது என்னது? புட் சைடோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 130. கரெக்டா? 130 அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை இங்க பிரேக் பண்ணிருக்கான். இப்போ இதுல பியூட்டி என்னன்னா, 26,000 கால் வந்து இனிஷியலா ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆச்சு பாத்தியா, அதுவும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அப்புறமே அது கீழே வந்துருச்சு. அப்போ இந்த ரெண்டாவது கேண்டலுக்கு அப்புறமே கால் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அங்கேயே அது டிஃபீட் ஆயிடுச்சு. ஈவன் தோ புட் சைட்ல வந்து விட்டு கொடுத்துமே கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா தன்னோட ட்ரெண்டை கேரி பண்ண முடியல. காரணம் அதுக்கு டாப்ல வந்து பிளாக் இருந்ததுனால, 50ன்ற ஸ்ட்ரைக்ல ஒரு தடுப்பு தெளிவா இருந்ததுனால. ஸோ அடுத்தடுத்த கேண்டல்ல பாருங்க கிளியரா தன்னுடைய ட்ரெண்ட், அதாவது கரண்ட் ட்ரெண்ட் வந்து புட் சைட்ல அதனுடைய லோவுக்கு கீழே போயாச்சு.
தன்னோட ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழந்தாச்சு. ஆல்சோ பாருங்க இன்ட்ராடே லோவும் பிரேக் ஆக ஆரம்பிச்சு, அதாவது லோயர் லோ ஃபார்மேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இத்தனை விஷயங்கள் நீங்க அப்சர்வ் பண்ணும்போது இந்த புட் சைட்ல, அதாவது டவுன் சைட் ரேலிக்கு ஒரு ப்ராப்பரான ரீசனை புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்தரா அடுத்தது யாரு? 25,950 கால். 950 காலுடைய ஹை என்ன? 177. 177. இந்த 177 ஃபைனலி ரீச் ஆச்சு. இதோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 125. நம்ம ஐ திங்க் சாரி 120 இல்லை 130. ஸோ 130 நம்ம இங்கேயும் பிளாட் பண்ணலாம். ஓகே, ஸோ 130 எக்ஸாக்டா அந்த 130க்கு இவன். ஸோ இந்த இடத்துல இந்த சினாரியோல இவன் ஆல்ரெடி 25,950 புட்டுக்கு மேல இருந்ததுனால இங்க ஒரு ரேலி கொடுக்க ட்ரை பண்ணிருக்கு. இது எல்லாமே நெக்ஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ இது ஒரு லெக், இது ஒரு லெக். இது ஏன் நடந்ததுன்றத நம்மளால ரீசனபிளா புரிஞ்சிக்க முடியுது. காரணம் இங்க பாருங்க, 25,950 புட்டு வந்து அவனுடைய ஹை அந்த டைமிங்ல, அதாவது இந்த டைமிங்ல 10 o'clock, அந்த 10 o'clockல வச்ச மேக்ஸிமம் ஹையே 129. 129 ஆர் 130 அந்த டைம்ல. ஸோ 129 வச்சுக்கோங்க. 129 எக்ஸாக்டா அந்த ஹைக்கு மேலதான் இவன் இருந்தான் கால் சைட்ல. ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் கொடுக்குது. இது எல்லா நாளும் இந்த அளவுக்கு மூமெண்ட் கொடுக்குமா? இதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? இந்த மொமெண்டம் நம்ம எதை நாம ஒன்லி ப்ரைஸை தான் யூஸ் பண்றோம். ப்ரைஸை மட்டுமே. ஏன் ப்ரைஸை மட்டும் யூஸ் பண்ண, ஏன் வேல்யூம் யூஸ் பண்ணக்கூடாதா? எனக்கு வேல்யூம்ல இந்த சினாரியோல இந்த காலை செல் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இல்ல பை பண்ணவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா என்னால பார்க்க தெரியாது. நமக்கு, எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு தெரிய வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கச்ச நான் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு டேட்டாவை வச்சு நான் போறதை விட எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அதை நான், இந்த ப்ரைஸ் வந்து யார் பையர் யார் செல்லர் அதெல்லாம் எனக்கு சொல்லாது. எனக்கு தேவை இந்த நம்பர். இந்த நம்பர் இந்த 950 கால் வந்து இந்த 128க்கு 129க்கு மேலேயே இருக்கும் வரை, புரியுதுங்களா? 129க்கு மேலேயே இருக்கும் வரை இவன் இந்த 129க்கு கீழே, இந்த ஹைக்கு கீழே இவனோட லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 128.25. நம்ம 128 நம்ம இங்க கூட மார்க் பண்ணுவோமே. இது வந்து சேம் ஆப்போனோட லோ 128. ஆல்சோ ட்ரெண்ட் பாயிண்ட் உடைய லோ வந்து 131. அதுவும் அடுத்தது தான் வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கும் கீழே இருக்கிற வரை மார்க்கெட்டால கண்டிப்பா 950க்கு கீழே போக முடியாதுன்னு ஒரு தகவல். இது பியூர் அண்ட் பியூர் நம்பர்ஸ் பேஸ் பண்ணுது. லாஜிக்கல் மட்டும் தான் நான் சொல்றேன். இந்த லாஜிக்கல் திங்கிங்கை மட்டுமே நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டா நம்மளால வந்து சரியான இடத்த சூஸ் பண்ணி சரியான என்ட்ரி எடுக்க முடியும். அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை தவிர்த்து எனக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓஐ ஆர் அதான் எத்தனையோ ஃபேக்டர்ஸ், இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ், இதுலலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. காரணம் வந்து எஸ் அதுலலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனா ஆஃப் த இன்ஃபர்மேஷன் பார்ஷியலா தான் இருக்குமே. அதை நம்ம அசியூம் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இங்க நான் எந்த ஒரு செல்லர், பேனிக் செல்லர், ப்ராஃபிட் புக்கிங் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அதெல்லாம் எதையுமே நான் இதில் சொல்றதே கிடையாது. அதனாலதான் ஒன்லி 100% நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸை வச்சு மட்டுமே தான் நாம ப்ளே பண்றோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு மூமெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சது. சரி ரைட்டு, இங்க கொடுத்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 950 கால் வந்து ஒரு மேபி ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் ட்ரெண்ட் பாயிண்டா இருக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ அவனுடைய நெக்ஸ்ட் ஆப்னு 26,000 புட்டு தான். ஸோ 26,000 புட்டு அந்த டைம்ல வச்ச ஹை வந்து 154.9, 155 வச்சுப்போம். அந்த 155 நோக்கி போக ஆரம்பிக்கும். 155. ஸோ அந்த 155 நோக்கி போக ஆரம்பிச்சது, டேப்பும் பண்ணிடுச்சு. ஸோ இது போகும்போது இவனுடைய லோவான 128 இவனும் இங்க கிராஸ் பண்ணி கீழே போயிட்டான். 128. ஓகே, 128 நம்ம 128 இருந்தியாது 950 காலுடைய லோ, அது கீழேயே போயாச்சு. ஸோ இதுக்கு கீழே போயும் இவனால மேல போக முடியல. இந்த மாதிரியான ப்ரீமியம் ஒப்பீட்டு நம்ம எப்படி ப்ரீமியம் அனாலிசிஸ் பண்ணும்போது எந்த ப்ரீமியம் ஸ்ட்ரென்தனா இருக்குது, எந்த ப்ரீமியம் வீக்கனா இருக்குதுன்றத இந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுனால நம்மளால ஈஸியா இதுக்கப்புறம் ரேலி போகுமா போகாதான்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை தாண்டவே முடியல, அதாவது 26,000 புட்டுடைய ஹையவே இவனால தாண்ட முடியலனா மார்க்கெட்டால 26,000க்கு மேல போகிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஈவன் தோ புட்டு வந்து 26,000 புட்டு வந்து லூசரா ஆன பிறகும். ஸோ இந்த சினாரியோல இனிஷியலா நமக்கு புட் சைட்ல வந்த ட்ரெண்ட் பாயிண்ட் பாருங்க, 26,050 புட்டு வந்து எக்ஸாக்டா இங்க பாருங்க நெக்ஸ்ட் ஆப்போனண்டான, அதாவது தன்னுடைய சொந்த ஆப்போனண்ட் வந்து 26,050 புட்டுடைய ஹை இது. இது நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் 26,000 காலுடைய ஹை. ஓகே, இது இது வந்து கால், இது வந்து 26,050 காலுடைய ஹை. நான் இங்க போடுறேன் பாருங்க, 26,50 காலுடைய ஹை. ஓகே,
ஸோ அது மேலே இருக்கிறதுல ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து 26,000 கால், 26,000 காலுடைய ஹை. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து தன்னுடைய சொந்த அதாவது நெக்ஸ்ட் ஆப் பண்றது 26,000 காலுடைய ஹைக்கு கீழே சஸ்டெயின் ஆகாம மேல வருது. இங்க 950 கால் வந்து 26,000 புட்டுடைய ஹைக்கு மேல போக முடியாம கீழே வருது. இது இன்டர்ன் என்ன சொல்ல நினைக்குது? இதனுடைய மீனிங்கை நீங்க புரிஞ்சு பாருங்க. நான் 26,000க்கு கீழே தான் மார்க்கெட்டை வச்சுக்க போறேன். நான் இன்னைக்கு டெலகிராம் குரூப்ல என்னுடைய 1 டே 1 லாட் 1 ட்ரேட் அப்படிங்கிற இது எதுக்காகனா சில பேருக்கு என்ட்ரி பேஸ் பண்ணி புரிதல்கள் குறைவா இருக்குதுன்றதுனால நான் இதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப நாளைக்கு இல்லைனாலும் ஒரு சில நாட்கள், ஏன்னா நானே ரெகுலராக டெய்லிலாம் நான் ட்ரேட் எடுக்கவில்லை. எனக்கு என்னைக்கு வந்து கம்ஃபர்டபுளான டைம் சுச்சுவேஷன், ஆல்சோ ஒரு அப்சர்வேஷன், எனக்கு தெளிவான அப்சர்வேஷன் கிடைக்குது, அன்னைக்கு மட்டும் தான் நான் எடுப்பேன். ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோவை நான் அப்சர்வ் பண்ணேன். இந்த சினாரியோவை நான் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா 26,050 புட்டு வந்து 26,000 காலுடைய ஹைக்கு கீழே சஸ்டெயின் பண்ண முடியாததுனால கண்டிப்பா மார்க்கெட் 26,000க்கு கீழே தான் இருக்கும்ன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அதே போலதான் அதை உறுதிப்படுத்துற விதமா 25,950 கால், அதாவது ஆக்சுவலா கரண்டா இங்க இருந்து மேல ஏறுற ட்ரெண்ட், அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவனாலையும் 26,000 புட்டுடைய ஹைக்கு மேலேயும் போக முடியல. இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன தகவல் தெரியுதுன்னா கண்டிப்பா மார்க்கெட் 26,000க்கு மேல போகாது, அல்லது 26,000க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கும். இந்த ரெண்டு விதமான தகவல் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த ஒரு தகவலை ரெண்டு விதமான கோணத்துல எனக்கு கொடுக்குது. சரி, இது மட்டும் தானா காரணம்? இது மட்டும்ன்றது மாதிரி இல்ல. அதே நேரத்துல 26,000 கால் அண்ட் புட்டையும் நீங்க எடுத்து பாருங்க. இங்க நான் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்க. 26,000 கால் அண்ட் புட். ஓகே, இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதே நேரம் எக்ஸாக்டா பாருங்க 10:40 அந்த டைமிங் தான். அந்த 10:40 to 11 o'clock இந்த டைமிங் தான் நான் சொல்றேன். இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா புட்டு வந்து ஆக்சுவலா இந்த டைமிங்ல இவனோட மேக்ஸிமம் ஹை என்ன? காலுடைய மேக்ஸிமம் ஹை வந்து அரௌண்ட் ஒரு 146. ஓகே, ஸோ இந்த 146, அதே போல இவனுடைய லோ பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 107. ஸோ 107, இந்த 107 அண்ட் 146 இது மேக்ஸிமம். இந்த ஸ்விங் நேரத்துல, அதாவது எக்ஸாக்டா நான் சொல்றது ஒரு இது என்ன டைமிங், ஒரு 10:40ல இருந்து 11:40, இந்த 10:40ல இருந்து 11:40 இந்த டைமிங்ல பாருங்க, கிட்டத்தட்ட மீட்டிங் நடக்கிற இடம் எக்ஸாக்டா ரெண்டு பேரும் மீட் ஆகணும். இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 10:40 கேண்டில் எடுத்துப்போம், அடுத்தது இந்த 11:40 ஆர் 11:35 இந்த கேண்டில் எடுத்துப்போம். ஏன்னா இங்க ஒரு ஹை, இங்க ஒரு ஹை வச்சுக்கல. ஸோ இந்த ஹை பாருங்க, இந்த ஹை வந்து ஒரு 129.6, ஒரு 129.6னா எக்ஸாக்டா சொல்ல போனா இந்த இடத்துல பிரீச் ஆயிருக்கு. இந்த 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 ரேஞ்சில் மீட் ஆயிருக்கு. எக்ஸாக்டா இந்த ரேஞ்சில் மீட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த லோயர் லோ, இங்க கால் சைட்ல லோயர் லோ ஃபார்ம் ஆகுது, இங்க புட் சைட்ல ஈக்குவல் ஹைஸ் ஆயிருது. இப்போ எக்ஸாக்டா இந்த ஹையை பாருங்க, நான் எக்ஸாக்டா எடுத்த சினாரியோ வந்து இந்த இடத்துல தான். இந்த ஹை வந்து 123. ஸோ இப்போ இந்த 123 மட்டும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அது ரெண்டாவது டைம் அங்க வந்து மீட்டிங் நடக்குது. நான் இதை வந்து பிளாக் கலர் வச்சுக்கிறேன். 123, சாரி 123. ஸோ இந்த இடத்துல பாருங்க 123ன்றது அங்க ஹை வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் இங்க பீட் பண்றேன் பாத்தீங்களா? இந்த பீட் பண்ணி இங்க டிராவல் நடக்கும்போது இது வந்து நான் சொல்றது டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் இல்ல, மீட் ஆகக்கூடிய ஏரியா. நான் ஆல்ரெடி டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். லாஜிக்கலாவும் சரி டெக்னிக்கலாவும் சரி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், என்ன தகவலை எடுத்துக்கிட்டோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது வந்து நாம எப்பவுமே எதுல அப்சர்வ் பண்ணோம்னா டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக்ல தான். ஆஸ் ஆஃப் நவ் இந்த 11:40 வரைக்கும் டாப் ஸ்ட்ரைக் வந்து 26,050 புட்டு, பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து 25,950 கால் ட்ரெண்ட் பாயிண்ட் பேசிஸ்ல பார்க்கணும். அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள நான் என்ன மாதிரி தகவல் எடுத்துக்கிட்டேன்றதை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் எக்ஸாக்டா அந்த ரெண்டு பேருடைய அனாலிசிஸ், அதாவது 26,000 தான் இப்போ இன்வால்வ்டு ஸ்ட்ரைக், அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஆல்ரெடி என் இன்ஃபர்மேஷன் படி புட் சைட்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ புட்டுக்கு ஃபேவரபிளான சினாரியோஸ் இருக்குதான்னு தான் நான் அப்சர்வ் பண்ணேன். எக்ஸாக்டா பார்க்கும்போது இந்த சினாரியோஸ் நான் அப்சர்வ் பண்ணேன். இங்க ஈக்குவல் ஹைஸா இருக்குது, இங்க இன்ட்ராடே லோ வந்து பிரேக் ஆகாம இருக்குது, இங்க பாத்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்மேஷன் இருக்குது. ஆல்ரெடி ஒரு தடவை இன்ட்ராடே லோ பிரேக் ஆயிருக்கு, அடுத்த தடவை ஒரு ஹை வச்சது பாத்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணாம இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஓவரால் நான் சில பேசிஸா நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஓகே, கால் சைட்ல நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வீக்னஸ் தான் இருக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லா அப்சர்வேஷனையும் பேஸ் பண்ணி தான் எடுத்த என்ட்ரி நான் கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியான ப்ரீமியம்ல ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ ஏன் நான் பெரிய டார்கெட் வைக்காதனால அப்படிதான் நான் பேஸ் பண்ணுது. ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்ல தான் 25,950 புட் அதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓடிஎம்ல தான் நான் எடுத்திருந்தேன். சரி, லாஜிக் தான் முக்கியமே தவிர நீங்க என்ட்ரி உங்களுடைய கிரைட்டீரியாவுக்கு நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்.
எக்ஸாக்டா பாருங்க அரௌண்ட் ஒரு இந்த டைமிங் என்ன ஒரு 11:40க்கு அப்புறம், எக்ஸாக்ட்லி 11:40க்கு அப்புறம் நான் எடுத்தது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 1:10ல தான் எடுத்தேன். இந்த 11:40க்கு அப்புறம் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது அரௌண்ட் இந்த சினாரியோல எடுத்தேன். எக்ஸாக்டா ஒரு 110 108 108லேயே சம்திங் அந்த அந்த ரேஞ்சில் தான் என்ட்ரி போட்டிருந்தேன். பிகாஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்விங் லோலயே நம்ம ஸ்டாப் லாஸ் சொல்லுவோம். சி 110 சம்திங் எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வைக்கும்போது 90 பிலோ வரும். ஸோ இந்த ஸ்விங் லோவே எனக்கு 94 தான் இருக்கு. ஸோ 20 பாயிண்ட்ஸ்னா 90 பிலோ. ஸோ 90 பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸாக்டா ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நான் ஒரு 1:1 ரேஷியோல தான் நான் முடிச்சேன். ஸோ இப்படி தான் நான் வந்து அந்த ட்ரேடை வந்து சின்னதாக ஸ்கால்ப் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருக்குதுன்றதை நம்ம ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டோம். காரணம் டாப்ல 26,050 புட், பாட்டம்ல 25,950 கால். ஸோ லாஜிக் தெரிஞ்சா போதும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா, சைட்வேஸ் மார்க்கெட்டா, இல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்டா, இட்ஸ் நத்திங். தட்ஸ் இட். எக்ஸாக்டா எந்த எட்ஜில் நுழையலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு தாராளமா எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் ஈவன் இந்த பாட்டமை மிஸ் பண்ணிட்டேன். இந்த பாட்டமை மிஸ் பண்ணியும் என்னால வந்து லாஜிக்கல் திங்கிங் மூலயமா நம்மளால ஹோல்டு பண்ணி ஒரு 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 என்ட்ரியை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் மெசேஜா கூட உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஈவன் தோ ஐ மிஸ் த பாட்டம், ஐ கேன் டேக் அன் என்ட்ரி அட் அ ரைட் பிளேஸ் வித் அவர் லாஜிக்கல் திங்கிங். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது. ஸோ டெய்லி இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்க இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு புரியுதா, உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுதா, யூஸ்ஃபுல்லா இருக்குதா, இதை பேஸ் பண்ணி சில என்ட்ரி பேஸ்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதா, அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம். பட் அண்ட் ஸ்டில் நான் திரும்பவும் சொல்றேன், நான் கொடுத்துருக்கிறது ஒன்லி ப்ரீமியம் பேஸ்ட் அனாலிசிஸ். இதுல நான் லாஜிக்கலா ஃபியூச்சர் கோரிலேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நான் எடுக்கிற என்ட்ரி எந்த டைரக்ஷன்ல எடுக்கிறேன், நான் இருக்கிற டைரக்ஷன் சரியான டைரக்ஷனா அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் இது உள்ளே வருவேன். ஸோ அதர் திங்ஸ் ஆர் கவர்ட் இன் அவர் சிலபஸ். ஸோ இதை நான் திரும்பவும் தெளிவாக விளக்கமாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் சைடில் 26,000. ஆக்சுவலாக நம்ம 26,000 பார்க்கக்கூடாது. நான் உங்களுக்கு இந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இதில் பார்த்தேன் சொன்னேன். ஸோ டாப் ஸ்ட்ரைக்கை தான் நமக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். ஒன்ஸ் அகைன் இது எங்கே ரீச் ஆயிருக்குன்னு பாருங்க. 25,950 புட்டு காலுடைய ஹை அங்கே தான் ரீச் ஆயிருக்கு. அப்போ 950 கால் என்ன பண்ணிட்டு இருக்குது அந்த நேரத்தில்? 950 கால் எக்ஸாக்டா பாருங்க. இவனோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 130ல புட்டுடையது. அந்த 130க்கெல்லாம் வெல் பிலோ போயாச்சு. வெல் பிலோ போயாச்சு. இங்கே தான் ஒரு சினாரியோ. இவன் போன ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போனதுனால நான் அடுத்தது 900 கால் அப்சர்வ் பண்றேன். அதுல ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை மார்க் பண்றேன் 130 எக்ஸாக்டா பாருங்க. அதுக்கு மேல இருந்தே ரிவர்ஸ் ஆச்சு. சரி, அப்ப என்ன இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா நீங்க யோசிக்கலாம். இதுல இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா 25,950 புட்டுடைய ஹையை காட்டுறேன். இந்த புட்டுடைய ஹை அது நம்ம இதுலயே பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, நான் இதுலயே வச்சுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் புட்டுடைய ஹை இங்க என்ன மார்க் பண்ணி 177. ஐ திங்க் எஸ் 177 இல்லை மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். புட்டுடைய ஹை வந்து மேக்ஸிமம் ஹை வந்து 133. சாரி, அது காலுடைய ஹை. ஓகே, புட்டுடைய ஹை வந்து 133. அப்போ 133 இங்க மார்க் பண்ணி பாருங்க. இது நான் என்ன சொல்றேன்னா சேம் ஸ்ட்ரைக் அதாவது சாரி சேம் ஸ்ட்ரைக் வந்து 900 காலுக்கு 900 புட்டு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் வந்து 950 தானே. ஸோ அதை தான் நான் காட்டுறேன். என்ன சொல்ல நினைக்கிறேன் கடைசியாக சொல்றேன். 133 ஆல்சோ சேம் ஸ்ட்ரைக் கண்டிப்பா வந்து இது அதோட கம்மியாக தான் இருக்கும். நீங்க என்ன அதையும் காமிச்சிடுறேன். 900 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டைம்ல வச்சாகி 109.85 110 வச்சுக்கிட்டோம். அதுவும் வெல் பிலோ தான் இருக்கு. ஆல்சோ அடுத்தது வந்து இப்போ 26,000 புட்டுக்கு போயிடலாம். அவனோட மேக்ஸிமம் ஹை வந்து 159.9. ஸோ 160 வச்சுக்கலாம். ஓ 160 இப்போ பாருங்க, இந்த இடத்துல ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டேப் பண்ணல, ஆப்போனண்ட் ஹையை டேப் பண்ணல. ஆனா இந்த சினாரியோல எக்ஸாக்டா இதே ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை நம்ம எங்க மார்க் பண்ணலாம்னா அரௌண்ட் ஒரு இதுல 950 புட்ல மார்க் பண்ணலாம். 950 புட்ல நம்ம மார்க் பண்ணலாம். அதாவது 128 இல்ல 130 நான் மார்க் பண்றேன். இது என்னன்னா டவுன் சைட்ல மார்க்கெட் இப்போ வந்துட்டு இருக்குது. எக்ஸாக்டா 950 காலும் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போயிட்டு, அதனால நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் 900 காலை நம்ம எடுத்து வச்சு பாக்குறோம். அவன் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 130, அதாவது புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 2650 புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 130, அதையும் டேப் பண்ணல. இந்த 133ன்றது இவனோட இமிடியட் ஆப்போனன்ட்ல நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் ஹைக்கும் மேலதான் இவன் இருக்கிறான். ஓகே, ஸோ இந்த மாதிரி
கால் வந்து 900 கால் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் கண்டிப்பா 900 பிலோ போகாது. ஆல்சோ 950 புட்டோட ஹைக்கு மேலேயே இருக்கிறதுனால 950க்கு கீழேயும் போகாது அப்படிங்கிறத தெளிவா இந்த இடத்துல கொடுத்தது. அதாவது ஒருவேளை உங்களுக்கு போன மாதிரி தெரிஞ்சா சஸ்டெயின் ஆகாது. ஸோ இதுதான் இதுல நான் சொல்ல வர்றது. அப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் இதுல கிடைக்குதா. அடுத்தது எப்படி நம்ம வந்து 900யோ இல்லை 950யோ நம்ம எப்படி இதுல அனாலிசிஸ்குள்ள கொண்டு வர்றதுன்னா 950 புட்டு வந்து எக்ஸாக்டா பாருங்க ட்ரெண்ட் பாயிண்ட் லோவான 130. இது யாரு புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. ஏன்னா காலுக்கு அப்ளை பண்ணுவோம், காலுக்கு எந்த லெவல்ஸ்லாம் போடுறோமோ அது புட்டுக்கும் அப்ளை ஆகும். அந்த வகையில 950 புட்டு எக்ஸாக்டா 130 டேப் பண்ணிருக்கு. இந்த டேப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 950 புட்டுடைய பேசிஸ்ல நான் வந்து 900 காலையும் அப்சர்வ் பண்றேன். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து மிட் பாயிண்ட் அனாலிசிஸ் கான்செப்ட்ல நமக்கு இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது ட்ரேடுக்கானது கிடையாது. நான் இதில் க்ரைட்டீரியாவே எனக்கு மேட்ச் ஆகலை. அப்படி இருக்கும்போது நான் ட்ரேடுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இட்ஸ் பியூர்லி நீங்கள் ஒருவேளை டவுன் சைடில் என்ட்ரியில் இருந்தால் கூட எக்ஸிட் ஆகிட்டா பிரச்சனை இல்லை ப்ராஃபிட்ல. பட் இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை பார்க்கும்போது ஓகே கன்ஃபார்மாக மார்க்கெட் 900 கீழே போகாதுன்றது தெளிவா தெரிஞ்சு. ஏன்னா 900 கால் வந்து 900 புட்டுடைய ஹைக்கு மேலதான் வெளில போகுது. ஏன்னா 900 புட்டுடைய ஹை பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 110. ஸோ 110ன்றது எங்க இருக்குது, சம்மந்தமே இல்லாம இருக்குது. ஆல்சோ 950 புட்டுடைய ஹைக்கு மேலேயும் சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே. ஏன் இதை சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது நான் சொல்றேன். ஏன்னா 950 புட்டு ட்ரெண்ட் பாயிண்ட் லோவான 130க்கு பிலோவே இருக்கிறான். இந்த கிரைட்டீரியானால தான் நான் தெளிவா சொல்றேன். கன்ஃபார்மா மார்க்கெட் 950 பிலோவும் சஸ்டெயின் ஆகாது. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்ண கத்துக்கிட்டாலே தாராளமா ஒரு நல்ல விலையில பாட்டம் பிரைஸ்ல நீங்க என்ட்ரிய பிக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல நினைக்கிறது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 25,950 அப்படின்னு நான் ஒரு லெவலில் மார்க் பண்றேன். இது வந்து இந்த பாயிண்ட் பாருங்க. எக்ஸாக்டா இது டைமிங் பாருங்க 12:40. இது பாருங்க 12:40. ஸோ இந்த சினாரியோ அப்போ 950க்கு கீழே தான் இருக்குது மார்க்கெட். அதாவது ஃபியூச்சர் வந்து கீழே தான் போயிருக்கு. ஆனா சஸ்டைன் ஆகாது. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க தாராளமா ப்ரீமியம் மூலயமாவே நீங்க அப்சர்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே இந்த 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 ஸ்டடி மூலயமா இந்த நம்ம சேனல் மூலயமா கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மூலியம் நீங்களே ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிக்க முடியும்னாலும் பண்ணலாம். இட்ஸ் பியூர்லி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தது தான். ஸோ ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு தேவை இண்டிகேட்டரோ இல்லை வேற ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் எல்லாம் கிடையாது. நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணணும், அந்த நம்பர்ஸை புரிஞ்சுக்கணும், கால் புட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனாலிசிஸை தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணும், ஃபியூச்சரோட அதை ஒப்பிட்டு பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு அனாலிசிஸை நீங்க தெரிஞ்சிருந்தாலே உங்களால வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோ இருந்திருக்கும் நான் நம்புறேன். யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, முடிஞ்சளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ண விருப்பவங்களும் ஜாயின் பண்ணிங்க. வேற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ தட்ஸ் இட். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் நோட்ல நான் கொடுத்துருந்தேன். ஒரு என்னென்ன ஒரு போல் கொடுத்துருந்தேன். அந்த போலில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பிளான் அப்படிங்கிற இந்த ஒரு குழுவை எப்படி நம்ம கொண்டு போகலாம், அடுத்த கட்டம் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன முயற்சி தான். நான் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாருக்குமாக கிடையாது. யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் நீங்க இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூடிய விரைவில் நம்ம ஒரு ப்ரீமியம் குரூப்பா நம்ம ஒரு குரூப்பை தனியா கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ரெகுலரா ட்ரேடிங்ல நான் டச்ல இருக்கிறேன், எனக்கு வந்து இது வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்குது, ஒரு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க இணையத்துக்கான ஒரு வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி தரோம். அது சார்ந்த இன்ஃபர்மேஷனை வரும் நாட்களில் நான் குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க மட்டும் எடுத்துங்க. ஆர் உங்களால தன்னம்பிக்கை இருந்தா நீங்களே ஓனா கத்துக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா தாராளமா உங்க மனசை விடாதீங்க, தைரியமா பண்ணுங்க. ஏன்னா நானும் அங்கிருந்து தான் வந்தேன். ஸோ அந்த அடிப்படையில தான் நான் உங்களுக்கு உரிமையா சொல்றேன். இது கட்டாயம் இல்லை, விருப்பமுள்ளோர் இணையலாம். அவ்வளவுதான். அது சார்ந்த தகவல்களை வரும் நாட்கள்ல நான் கொடுக்குறேன். நன்றி. ஸோ நாளைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.